இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% off combo offer uniform saree collections எல்லாம் சேர்ந்து savings blast collections blast நம்ம சென்னை சில்க்ஸ் ஆடி blast savings blast collection blast. நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. மாணவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்யும் தாவேக அரசின் அராஜகத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் நீட் தேர்விற்கு எதிராக போராடி வரும் இளைஞர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்தும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தியும் மாணவர் அமைப்பினர் திருப்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து பேரணியாக தலைமை தபால் நிலைய அலுவலகத்தை முற்றுகையிட சென்றனர். அப்போது அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மையை எரித்து எதிர்ப்பை பதிவு செய்தனர். தொடர்ந்து ஊர்வலமாக சென்று தலைமை தபால் நிலைய அலுவலகம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் சாலையில் தரதரவென இழுத்துச் சென்றும் குண்டுக்கட்டாக தூக்கியும் போலீசார் கைது செய்தனர். டெல்லியில் நீட் தேர்விற்கு எதிராக போராடும் இளைஞர்களுக்கு ஆதரவாக சென்னை திருவொற்றியூரில் உள்ள அரசு கல்லூரியில் மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். அறவழியில் போராடிய மாணவர்களை சமூக விரோதி போல் அடித்து தரதரவென இழுத்துச் சென்று காவல்துறை கைது செய்ததால் பதற்றம் நிலவியது. காட்பாடியில் உள்ள சட்டக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்திற்கு பொறுப்பேற்று ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். 12th முடிச்சு அவங்களுக்கு வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம் சிபிஎஸ்சி எல்லா எக்ஸாமும் பண்ணுறாங்க. பட் ஆனால் இப்போ மோஸ்ட்லி வந்துட்டு நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்துட்டு எதுவுமே ஸ்ட்ராங் கிடையாது. இப்போ தமிழ் மீடியம் பீப்புள்ஸ் வந்து போய் படித்து எழுதுறப்ப அவங்களுக்கு எல்லாமே புதுசாக இருக்குது கம்பேர்ட் டு சிபிஎஸ்சி. நிறைய பேர் ரொம்ப ஆசைப்பட்டு படிக்கிறப்போ அதில் வந்து ஃபெயில் ஆகிறப்போ அவங்க வந்து தப்பான முடிவுகள் எடுக்கிறாங்க. மாணவர்கள் அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும். அதே மாதிரி ஸோ கவர்மெண்ட் வந்து இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். எந்த ஒரு பதிலுமே பேச மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பப்ளிக் வந்து நான் வயலன்ஸோட ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கப்போ கவர்மெண்ட் வந்து அதை பப்ளிக்கை வந்து அட்டாக் பண்ணுறாங்க, விச் இஸ் அகெயின்ஸ்ட் த ஹியூமன் ரைட்ஸ். அது வந்து பண்ணக்கூடாது. ஒரு கருத்தை வந்து முன் வச்சு தைரியமாக கேள்வி கேட்க மக்கள் முன் வரப்போ கவர்மெண்ட் வந்து அதை பொறுமையாக எடுத்து பதில் சொல்லணுமே வரிய இந்த மாதிரி போலீஸ் அட்டாக்கு ப்ரூட்டல் அட்டாக்ஸு ப்ளீட் ஆகுது ஒவ்வொருத்தவங்க மண்டேல இருந்து. இந்த ப்ரொட்டஸ்ட்டை ஒரு வயலன்ஸோட கொண்டு போகாமல் பீஸ்ஃபுல்லாக என்ன சொல்யூஷனோ அதை கரெக்டாக எடுத்து பண்ணணும் இந்த கவர்மெண்ட்டை வந்து நான் கேட்குறேன். சுதந்திர இந்தியாவில் நம்ம இந்திய அரசியலமைப்படி ஆர்டிகல் 19(1)A கிளாஸ் 1 அதில் ஏவும் பி என்ன சொல்லுதுன்னா நம்மளோட கருத்துக்களை சுதந்திரமாக கூறவும் அறவழியில் போராடவும் சொல்லியிருக்கு. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் ஒரு மத்திய அரசோ போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துல இருக்க மாநில அரசுமோ இல்லை அந்த துறை சார்ந்த ஒரு அமைச்சர்களோ யாரும் வந்து விசிட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கான குறையை எப்படி நம்ம சரி பண்ணலான்ற விஷயத்தை அவங்க முன்னெடுக்காததுனால தான் இந்த போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இந்திய மாணவர் சங்கம் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரிக்குள் புகுந்து மாணவர்களை கைது செய்த தாவேக அரசின் காவல்துறைக்கு எதிராகவும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். அப்போது அங்கிருந்து கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் மிரட்டினர். இதனை ஏற்காத மாணவர்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை காவல்துறையினர் தரதரவென இழுத்துச் சென்று கைது செய்தனர். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% off combo offer uniform saree collections எல்லாம் சேர்ந்து savings blast collections blast. நம்ம சென்னை சில்க்ஸ் ஆடி blast savings blast collection blast.